போன தடவை எப்படியே சீனு தப்பிச்சிட்டான். ஆனா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த சீனுவை வச்சு என்னமா பண்றது? ரகுராமுடைய மருமகன் குடிச்சிட்டு சண்டை போட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு அவமானம் தானே. ஆனா அதான் எதுவுமே வெளியே தெரியாமலே போயிருச்சாமா. அதுக்காக இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சீனுவை கொஞ்சம் கொஞ்சமா குடிகாரனா மாத்தணும். அது எப்படிமா நம்ம பண்ண முடியும்? அவன் நிறைய பேர்கிட்ட பணம் கேட்டிருக்கான். வாங்கின கடனை அடைக்க முடியலன்னு தானே இப்ப குடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நமக்கு தெரிஞ்ச ஆள அந்த சீனுவுக்கு போன் பண்ண சொல்லுங்க. எதுக்கு? சீனுவுக்கு பணம் தரேன்னு சொல்லி அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்லுங்க. அவனும் எங்கன்னு கேட்பான். பாருக்கு வர சொல்லுங்க. அங்க அவனை குடிக்க வைக்கணும். குடிப்பானா? பேசி பேசி பணம் தரேன்னு நம்ப வைக்க சொல்லுங்க. கூட சேர்ந்து குடிக்க சொல்லுங்க. சீனுவும் பணம் கிடைக்குதேன்னு குடிப்பான். இதான் அவனுக்கு தொடர்ச்சியா நாம அடிக்கடி பண்ணணும். அவனை ஒரு முழு நேர குடிகாரனா மாத்தணும். அதனால நமக்கு என்னமா லாபம்? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு, அதை சீனு வச்சுதான் நான் பண்ண போறேன். நீங்க ஒரு ஆளை விட்டு சீனுவுக்கு போன் பண்ண சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்றேன். ஹலோ, யாரு? யாரு? சீனுவா? ஆமா, நீங்க? நான் தான்ப்பா முருகேசா. வட்டிக்கு பணம் கொடுக்குறேன்ல. ஆ, சொல்லுங்க. உனக்கு ஏதோ பணம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், ஒரு சின்ன அவசரம், அதான் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். என்னப்பா நீ? நம்ம ரகுராமையா வீட்டு பையன் தானே நீ? இப்படி யார்கிட்டயே போய் கேட்கலாமா? என்னப்பா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கூடாது? நான் கொடுத்துருப்பேன்ல. என்ன சொல்றீங்க? அட ஆமாப்பா, தெரிஞ்ச பையன் நீ. உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? சார், ரொம்ப நன்றி சார். சரியான நேரத்தில் நீங்களே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நன்றிலாம் எதுக்குப்பா? இங்கே பார், நீ ஒன்று பண்ணு. நம்ம ஜீவா நகரில் ஒரு பார் இருக்குல்ல, நேராக அங்கே வந்துடுறியா? பாருக்கா? ஆமாப்பா, நான் இப்போ அங்கே தான் இருக்கேன். வந்துடுறியா? நேத்தே குடிச்சு வீட்டில் மாட்டிருக்க வேண்டியது மாயா எப்படியோ காப்பாற்றி விட்டுட்டா. இப்போ இவர் திரும்ப பாருக்கு வர சொல்கிறாரு. என்னப்பா, வரியா இல்லையா? ஆ ஆ சரிங்க சார், நான் வந்துடுறேன். சரி, வந்துரு. சரி, பணம் தானே கேட்க போகிறோம், கிடைச்சா நல்லது தான். வாங்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடலாம். சின்ன வா வா வா, உட்கார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், உட்காரு. என்னப்பா, பணம் என்ன முன்னாடியே வந்திருக்கலாம்ல? இல்லை, நீங்கள் கொடுப்பீங்களான்னு தெரியல சார், அதான். என்னப்பா நீ, உன் மாமா ஊருக்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அதெல்லாம் பண்ணிக்கலாம்ப்பா, பண்ணலாம். சரி சொல்லு, என்ன சார் கிடைக்கிற சொல்லு. ஐயோ சார், இல்லை சார், எனக்கு எதுவும் வேண்டாம். என்னப்பா நீ, பாருக்கு வந்துட்டு குடிக்காம போனா எப்படி? இல்லை சார், எனக்கு வேண்டாம். அந்த பணம் மட்டும் இரு, எனக்கு ஒரு ஆள் பணம் தரணும். இங்கே தான் எடுத்துட்டு வர்றதா சொல்லியிருக்கான். அது வரைக்கும் சும்மா ஒரு 2 பெக்கு. நோ அண்ணா, எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாண்ணா. இதா வரண்ணே, எடுத்துட்டு வா. இல்லை சார், அந்த பணத்தை மட்டும் தந்துட்டா. அதான் சொன்னேப்பா, பணம் வந்துரும்னு. நீ என் கூட சேர்ந்து ஒரு 2 பெக்கு மட்டும் சாப்பிடு. என்ன, கொஞ்ச நேரம் பேசுவோம், அப்புறம் நான் உனக்கு பணம் தரேன். குடி குடி குடி. சார், இல்லை சார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்ன இப்போ? உன் கஷ்டம் தெரிஞ்சு நானே கூப்பிட்டு உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, அதுக்காவது எனக்கு கம்பெனி கொடுக்க மாட்டியா நீ? ஒரு பெகாவது குடி. டா குடி, அடி, அட குடி, எடுத்து அடி. சார், பணம் வந்துடும்ல? அவன் எடுத்துட்டீங்க தான் வந்துகிட்டு இருக்கான்ப்பா. நம்ம குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள வந்துடும். நீ குடி குடி. ஆமா, எவ்வளவு பணம் தேவைப்படுது? 50 லட்சம் சார். சரி சரி, குடி 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 குடி. இன்னொரு ரவுண்ட் அடி. இரு ஊத்துற. இல்லை சார்,
போதும் அவன் வரணும்லப்பா. வேணாம், போதும் அது வரைக்கும் குடி. போதும் சும்மா போதும் சொல்லாத. சார். குடி குடி குடி, இந்தா குடி. சார் எங்க போறீங்க சார்? பண விஷயமா தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணணும். ஆ நீ உட்காரு, நான் வந்துடுறேன். ஆ ஓகே சார். ஆ அந்த ஆளு தாம்மா ஃபோன் பண்ணுறான். அட்டன் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுப்பா, என்னாச்சு? பேசி பேசியே குடிக்க வச்சிட்டேன். பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட. இப்போ எங்கே இருக்கான்? உள்ளதான். நான் பணம் தரேன் நம்பி உள்ள உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். சரி, நீ உன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடு. சரக்கை தொட்டுட்டான்ல, இனிமே அவனே ஊற்றி ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிருவான். நீ கிளம்பு. சரிங்க. அம்மா, நீ சொன்ன மாதிரியே பண்ணியாச்சுமா. சீனு உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். இது ஆரம்பம் தானே. நாம நினைக்கிற விஷயம் நடக்கணும்னா அவன் முழு குடிகாரனா மாறணும். ம். இந்த டிசைன் பாருங்க. எல்லாமே நியூவா வந்ததுதான். பாருங்க, டிசைன் பிடிச்சிருக்கா? மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணா, மேடம்? இவங்களுக்கு சாரீஸ் எடுத்து சரிங்க காட்டுங்க. மேடம். நான் இப்ப வந்துடுறேன். ஆ. வாங்க. வாங்க மேடம். சொல்லுங்க சார். எப்படி சொல்றதுன்னு தெரியல. வர்ற வழியில சீனு சாரை பார்த்தேன். அப்படியா? எப்போ கடைக்கு வரேன்னு சொன்னாரு? இல்ல மேடம், நான் பார்க்கும்போது அவர் பாருக்குள்ள போயிட்டு இருந்தார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க இருக்கிற பாருக்குள்ள தான் போனார் மேடம். பணம் கிடைக்கலன்னு இப்படி தினம் தினம் குடிக்க ஆரம்பிச்சுட்டானே. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். சார், இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். எங்க மாமா வந்தாலும் சொல்லிடாதீங்க. இல்ல மேடம், நான் சொல்ல மாட்டேன். சீனு சார் இப்படிலாம் கிடையாது. ரொம்ப பொறுப்பா இருக்கிறவர் தான் மேடம். ஆனா இப்படி பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். எல்லாமே அந்த கடைனால தான். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீங்க கடையை பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மேடம். என்னண்ணே, ஒரு பொண்ணு பாருக்கு வந்திருக்கு. இந்த காலத்துல தான் எல்லா பொண்ணுங்களும் தண்ணி அடிக்குதுங்களே. ஆனாலும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப தைரியம் தான். சீனு, என்னடா பண்ணிட்டு இருக்க? குடிக்காத குடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்க, கேட்கவே மாட்டேங்கிற. நீ ஏன் இங்க வந்த? இங்க எல்லாம் வரக்கூடாது. போ 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 போ. நீ வீட்டுக்கு வா, போலாம். வா. ஏய், என்ன விடு. ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நான் வாங்கிட்டு வரேன், நீ போ. பணம் தரேன்னு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அது புரியலையா? நான் பணம் வாங்கிட்டு வரேன். இங்கெல்லாம் பொண்ணுங்க வரக்கூடாது. போ போன்னு சொல்றேன்ல. அப்போ நீ பாருக்கு மட்டும் வரலாமா? இந்த மாதிரி கேவலமான இடத்துக்கு வந்து ஏண்டா உன் மரியாதையும் உணவையும் கெடுத்துக்கிற? குடிக்காதன்னு எத்தனை தடவை சொல்றது? என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போய் குடிடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் இன்னும் பணத்துக்காக ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்து குடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? இது நம்ம குடும்பத்துக்கு தானடா அசிங்கம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. மரியாதையை கூட வா. இங்க பாரு,
2 நாள்ல சேட்டு செக்கை பேங்க்ல போட்டுருவாரு. செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். எனக்கு இப்போ பணம் வேணும். எனக்காக ஒருத்தர் பணம் எடுக்க போயிருக்காரு. இரு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். இரு. என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? இதுலயே தெரியலையா, அவன் உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கான். இந்த குடியால மத்தவங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, அவர் வந்துடுவாரு. ஐயோ சொன்ன கேளு சீனு, வா போலாம் வா. ஏய் ஒழுங்கா வந்து சீனு. சீனு குடிக்காத, சொல்றது கேளு. எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லையாடா? உன்னை தேடி எங்க வந்து நிக்கிறேன்னு பாரு. எனக்கு டென்ஷனா இருக்கு, நானும் குடிக்கிறேன். இந்தா ஊத்து. ஏய் நீ எல்லாம் குடிக்க கூடாது. அப்ப நீயும் குடிக்காத, வா போலாம். இல்லனா நானும் குடிப்பேன். ஏய் என்ன பண்ற? குடி. சூப்பர்மா சூப்பர்மா. எல்லாரும் பொண்டாட்டிகளும் இப்படி தண்ணி அடிக்க வந்துட்டா பிரச்சனையே இல்ல. ஏய் உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல? ஒழுங்கா வேலைக்கு போகாம இந்த நேரத்துல உட்கார்ந்துகிட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டீங்களா? உங்கள மாதிரி ஆளுங்க உங்க உடம்ப மட்டும் கெடுத்துக்காம குடும்பத்தோட நிம்மதியும் கெடுக்குறீங்க. நீங்கெல்லாம் என்னதான் ஜென்மமோ. வாச்சினு போலாம். ஓ என்ன விடு. என்னப்பா போலாம். இப்படி எப்படி பேசுது? நான் வரல. ஸ்டடியா நில்லு. எனக்கு பணம் கொண்டு வருவாரு. என்ன விடு. சீனு 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 அது என்னாச்சு மாயா சீனுவுக்கு? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. ஐயோ குடிச்சிருக்கானா? ஆமா பெரியம்மா. சத்தம் போடாதீங்க, பெரியப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப புவனேஸ்வரி அன்னைக்கு சொன்னது உண்மைதானா? பெரியம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் சீனுவை படுக்க வச்சுட்டு வந்து தெளிவா உங்ககிட்ட சொல்றேன். டேய் சீனு, வா சீனு, பாத்து படு. என்ன விடு. எனக்கு சரக்கு வேணும். நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன விடு. ஐயோ தயவு செஞ்சு படு. ஏற்கனவே பெரியம்மா பாத்துட்டாங்க. நீ பண்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கேன். கடைசியில பெரியம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் இப்படி பண்ற சீனு? எங்க பாரு, பேசாம படு. அவங்க பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு இப்போ சரக்கு வேணும், இல்லைன்னா தூக்கம் வராது. நான் போறேன். என்ன விடு. ஐயோ சீனு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு படு ப்ளீஸ். முடியாது. நான் இப்போ குடிச்சே ஆகணும். அப்பதான் எல்லாத்தையும் மறப்பேன். என்ன விடு, நான் போறேன். ஏய் சொன்னா கேளுடா, உட்காரு. இங்க பாரு, உனக்கு இப்ப குடிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சூப்பர் மாயா. அப்ப நான் இங்கே குடிக்கிட்டா? ஆமா, வெளியில போய் குடிச்சு பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போறதுக்கு நீ இங்கேயே குடி. அப்போ நீ சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா போ. சரி, அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. தயவு செஞ்சு வெளியில வந்துடாத, புரியுதா? சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ போ, போய் வாங்கிட்டு வா போ. நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ பேசாம படு சீனு, படு. படுடா. ஏய் சீக்கிரம் போ, போய் வாங்கிட்டு வா போ. மாயா, சீனு குடிக்கிறது மட்டும் உண்மைன்னு உங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சது, அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன் இவன் இப்படி ஆயிட்டான்? அவனுக்கு பணம் தேவை இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்ல இப்படி ஆயிட்டான். நீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பெரியப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கலாம். இவன் இப்படியே இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் மாயா. இல்ல பெரியம்மா,
அதுக்கு நான் விட மாட்டேன். இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? நான் குடிக்கணும் குடிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கான். நேத்து 2 பேரை பார்த்தேன். அவங்க ரீஹாப் சென்டர்ல ஒர்க் பண்றாங்க. அப்படின்னா இந்த மாதிரி குடிக்க அடிக்ட் ஆனவங்களுக்கு மறுவாழ்வு மையம்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருந்து மருந்து தரேன்னு சொன்னாங்க. அந்த மருந்து சாப்பிட்டா 2 நாளைக்கு குடிக்கவே தோணாதுன்னு சொன்னாங்க. அதை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. பெரியம்மா, அது வரைக்கும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. இங்கேயே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்க மேடம். இவ எதுக்கு இங்க போறா? ஏதோ சரியில்லையே. மேடம், நான் மாயா. நேத்து உங்களுக்கு நான் கால் பண்ணிருந்தேன்ல. உங்க ஹஸ்பண்ட் குடிக்கிறத ஸ்டாப் பண்றதுக்கு மருந்து கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா மேடம். அந்த சீனுவை குடிகாரனாக்கலான்னு பார்த்தா நீ அவன் குடிக்கிறத நிறுத்த பாக்குறியா? இப்போ என் ஹஸ்பண்ட் ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே விட்டுட்டு அடிக்ட் ஆயிடுவாரு மேடம். அதை நான் ஸ்டாப் பண்ணணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்றது ரொம்ப ஈஸி. பிரியா மேடம், மெடிசன் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். இந்தாங்க மேடம், இந்த மருந்து அவருக்கு கொடுங்க. மேடம், இது பார்க்கிறதுக்கு ஆல்கஹால் மாதிரி தான் இருக்கும். குடிக்கிறப்போ பெருசா வித்தியாசம் தெரியாது. ஆமா மேடம், ஆனா இத குடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ட்ரிங்க்ஸ் பண்ணவே தோணாது. அப்படியே குடிச்சாலும் வாமிட் வரும். திரும்ப குடிக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா இப்பவும் அவர் குடிச்சிருக்காரு. இந்த டைம்ல இந்த மருந்து அவருக்கு கொடுக்கலாமா? இப்பயே கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இத அவருக்கு 2 நாளைக்கு கொடுங்க. குடிக்கிறத ஸ்டாப் பண்ண. புருஷனை திருத்த பாக்குறியோ? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுக்கு எவ்வளவு ஆச்சு? இல்ல மேடம், இத நாங்க சேவை அடிப்படையில தான் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் மேடம். வரேன். ஓகே மேடம். சொல்லுங்க லிங்கம். இந்த மாயா இருக்கால, மேடம், இது பார்க்கிறதுக்கு ஆல்கஹால் மாதிரி தான் இருக்கும். குடிக்கிறப்போ பெருசா வித்தியாசம் தெரியாது. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை வச்சு அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டணும். ஏங்க, அவ புருஷனை திருத்த பாக்குறான். அப்புறம் எப்படி வீட்டை விட்டு அனுப்புவாங்க? நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சூப்பர் பிளானுங்க. எல்லார் முன்னாடி மாயா அசிங்கப்பட்டு நிக்க போறது உறுதி ஆயிடுச்சு. சரி, அப்ப நான் அவளை ஃபாலோ பண்றேன். சண்டை போடாதீங்கண்ணா. தம்பி, வண்டி எடுங்க, நம்ம
போலாம் போன போட்டு ஏரியா பசங்க வர சொல்றல வண்டியை போட்டு டேமேஜ் பண்ணது இல்லாம என்ன வர அடிக்க வரையா? ஏய் ஓவரா பேசாத. தயவு செஞ்சு இவரை விடுங்களேன். அண்ணா விடுங்கடா. அவருக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன். வாங்க மேடம். வா, வண்டி எடு. ஹலோ, யாருங்க? சமந்தி, நான் லிங்கு பேசுறேன். ஆ, உங்ககிட்ட தான் பேசணும்னு ஃபோன் பண்ணேன். நல்ல வேளை நீங்களே எடுத்துட்டீங்க. என்ன விஷயங்க சொல்லுங்க. இப்படி ஒரு அநியாயம் மாப்பிள்ளை சீனுவுக்கு நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலீங்க. என்ன சொல்றீங்க? சீனுக்கு என்னாச்சு? எப்படிங்க நான் சொல்லுவேன்? உங்க பையன் குடிகாரனா மாறிடுவான் போல இருக்குங்க. என்னங்க நீங்க ஏன் பிள்ளைய பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க அவரா மாற மாட்டாருங்க. மாயா அவரை மாத்திடுவா போல இருக்குங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. மாயா இருக்கால, அவ சீனு மாப்பிள்ளைய தினம் குடிக்க வச்சுட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க சம்பந்தி, மாப்பிள்ளைக்கு தினம் மாயா சரக்கு ஊத்தி குடிக்க வச்சிட்டு இருக்கா. ஏங்க சீனுக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல. மாயா பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. நான் எப்படி ஏய் சீனு, ஏய், பத்மா, அண்ணே அண்ணே, மாயா என் புள்ள என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. பாத்தீங்களா அண்ணே? நீ இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்க. அந்த புவனேஸ்வரி கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வந்தேனா என் நம்பிக்கையை உடைச்சிட்டியடா நீ. ஐயோ, அண்ணே. மாயா சரக்கு வாங்கிட்டு வந்துட்டியா?